ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே 21லேருந்து டே 30 வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. ரெகுலராக 2½ லிட்டர் ப்ளஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். என்ன வேலை இருந்தாலும் மறக்காமல் 2½ லிட்டரை விட அதிகமாக தண்ணி குடிச்சிடுவேன் ஒரு நாளைக்கு. 8 மணி நேரம் தூங்கணும்னு பிளான் பண்ணேன். பட் வீடியோ எடிட்டிங் அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால 7 to 7½ ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து கண்டிப்பாக நான் டெய்லி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆஃபீஸில் 11 அண்ட் 4 சர்க்கரை இல்லாமல் பால் வந்து ஒரு கப்பு குடிச்சிட்ருக்கேன். அண்ட் டெய்லி நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும் பாருங்கள். உங்களுக்கு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அண்ட் டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் யாராவது நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுடைய ஃபுட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் வந்திருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன மோட்டிவேட் பண்ணதாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எதுவும் டயட்டெல்லாம் பண்ணல, பெருசாக எக்ஸசைஸும் பண்ணல. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதையே வந்துட்டு அளவை குறைச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கேப்பில் சாப்பிட்றோம். நைட்டு வந்து 8 மேலே எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த பிளானிங்கு. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய இன்னும் 2 விளாக் வந்துட்டு வெயிட் லாஸ் பொறுத்து குறித்து இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த 20 டேஸ் லாஸ்ட் நான் பண்ணேன் இல்லைங்களா, அது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தது. பட் இந்த லாஸ்ட் 10 டேஸ் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது, நிறைய ட்ரீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்வீட்டு, ரைஸ் ஐட்டம் அண்ட் பிரியாணி இதெல்லாமே வந்துட்டு நான் மிஸ் பண்ண முடியல. அளவு கம்மியாக இருந்தால் கூட நம்ம வந்து 20 டேஸ் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே வந்துட்டு கேலரிஸ் மறுபடியும் கெயின் ஆகிடும். அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பட் ஸ்டில் ஓகே, நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் 60 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். 30 டேஸ் தானே, இன்னும் 30 டேஸ் இருக்குது. அந்த 30 டேஸில் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 32nd டே. ஸோ 31st அண்ட் 32nd டே அன்றைக்கி ஓரளவுக்கு நான் அதை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த 30 டேஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றது தான் எனக்கும் ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கான்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60th டே தான் வெயிட் செக் பண்ண போகிறேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸி வேரபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அண்ட் நான் வந்து செய்யக்கூடிய வேலைங்க, அதாவது உக்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் முட்டி வலி இருக்கும், அண்ட் முதுகு வலி இருக்கும். இதெல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்கு. அண்ட் என்னால் வந்துட்டு உக்காந்து டக்குன்னு எந்திரிக்க முடியுது. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எனக்கு உடம்பு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒரு வேலை செய்யணுன்னாலே ஒரு லேசினஸ்ஸாக இருக்கும். ஐயோ இது நாளைக்கு செஞ்சுக்கலாமா, அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்ட்டு. அது இல்லை இப்போ எனக்கு. இந்த பார்ஷியலாக நம்ம வந்து 2 ஹவர்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இந்த ஃபுட் பிளானிங்கை வந்து ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது டெய்லி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி வந்துட்டு நான் விடாமல் எடுத்துகிட்டு இருக்கிறதுனா ஹார்ஸ் கிராம் வாட்டர் இந்த 10 டேஸும் எடுத்திருக்கேன். ஃப்ரைடேஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடேஸ் அண்ட் சண்டேஸு ஏன்னா ஃபாஸ்டிங் அண்ட் சர்ச்சுக்கு போகிறதுனால அந்த 2 டேஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லதாக இருக்கும் நம்பலாம். ரெடியூஸ் பண்ண முடியலன்னா கூட அதிகம் ஆகாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இது நியூட்ரிஷியஸாக தான் இருக்குது இந்த பிளானிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.